Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran proudly presents Upanyasam series by Sri A.P.N. Swami on Yagams mentioned in Mahabharatam on the occasion of Atirudra Mahayajnam conducted in Madurai. Namo Vai Brahmanidhaye Vasishtaya Namo Namaha Vande Vrindavanacharam Vallaveejana Vallabham Jayanti Sambhavandha Vaijayanti Bhushanam Medini Bharanidharam Parthasarathi Machyutam Pranamamo Rishikesham Durlabham Chakraparinam Shri Krishnamarinyam Karunarayandam Vedanta Yukmam Samadhitavantam Vatsabhijadam Virusham Varenyam Shri Bhashya Siddham Pranamami Nityam Shri Avpadiyana Sarveshwaran Uyarndava அவதாரங்களை எடுக்கிறார். அந்த அவதாரத்துடைய பிரயோஜனம் என்ன என்றால் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யஹம் என்று அருள் செய்கிறார். தர்மத்தினுடைய கிளானி ஏற்படும், தர்மத்திற்கு வாட்டம் ஏற்படணும்னு. தர்மத்தினுடைய வாட்டம்னா என்ன அர்த்தம்? தர்ம தூஷகர்கள் இருக்கு. தர்மத்தை தூஷிப்பவர்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலம் ஆயிடுச்சு. நானும் ஹிந்து மதத்தை அவலம்பித்து அதன் வழி நடப்பவன் தான் சொல்றதுல பெருமை யாருக்கும் இல்லை. ஆனா 25ஆம் தேதியை முன்னிட்டு தன்னை பெருமைப்படுத்திக்கிறத நாமும் ரசிச்சிருந்தாங்க. அது தர்ம கிளானின்னு சொல்றோம். நம்முடைய தர்மத்தை நம்முடைய சனாதன வழியை நாம் நிரூபணம் பண்றதுக்கு அல்லது அதை வழி நடக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய சம்பந்தமோ இன்னொருத்தருடைய அனுமதியோ நமக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கணும். சாதுக்களுக்கு இது போன்றதான சாதுக்களுக்கு இது போல இம்சைகள் ஏற்படுறதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவ தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் உறுதியான எண்ணத்துல இருக்காரா? இதை பெருமாள் நம்மளுக்கு பரீட்சை பண்றான். எல்லாரும் குந்தி தேவி ஆக முடியாது. குந்தி தேவிக்கு ஒரு பக்கம் இருந்தது, விபதசந்து நஷ்வது தத்ர தத்ர ஜெகத்குரோஹோ பவதோ தரிசனம் யத்ஸ்யாத் அபுனர்பவ தரிசனம். உலகத்துல யாருமே பண்ணாத ஒரு பிரார்த்தனை குந்தி தேவி பண்ணினார். எனக்கு ஆபத்தை கொடுத்து யாராவது பகவான் போய் வேண்டுவாரா? ஆபத்து வந்துட போறதேன்னு பயந்துதான் போய் பகவான் முடியல சொல்ல முடியும். நாஸ்திகன் கூட உச்சபட்சமான நாஸ்திகம் பேசிட்டு கடைசியில திக்கச்சவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு அவன் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சம்பவங்களுக்கு தெய்வத்திடத்துல தான் சரணாகதி பண்ணி ஆகணும். இதுதான் நியதி. எப்பேற்பட்ட லோகாயதிகனா இருந்தாலும் அவனுக்கு கடைசியில பகவத் சரணத்தை தவிர்த்து வேற சரணம் இல்லை. அதை அவன் வெளிப்படுத்துற அது வேற விஷயம் இருக்கு. அதை அவன் வெளி காமிச்சுக்கிறது ஒருத்தருக்கு, வெளி காமிச்சிக்காம இருக்கிறது இருந்துட்டு போயிடும். ஆனா அதுதான் வழின்றது சொல்லிட்டான். இது யாருக்குமே தோணாத ஒரு விவேகம் குந்தி தேவிக்கு தோணிது. உலகத்துல யாருக்கும் அப்படி ஒரு விவேகம் வந்திருக்கு. சுகமா இருக்கச்சே ஒருத்தர் கூட கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க மாட்டோம், பகவத் ஸ்மரணம் பண்ண மாட்டோம். ஒரு அதிருத்ர மகாயத்திற்கு அர்ச்சனைக்கு கூட நாம கொடுக்க மாட்டோம். ஏதாவது சிரமங்கள் நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அப்ப நீ தெய்வத்தினிடத்துல அணுகாம இருந்துட்ட, தெய்வத்தினுடைய கிருப்பை உனக்கு இல்லை அல்லது பித்திருக்களுடைய அனுகிரகம் உனக்கு இல்லைன்னு சொல்லச்சே ஓடி போனாங்க. நன்னா யோசிச்சு பார்த்தா ஆரோக்கிய சர்வசாஸ்திராన్ని விசாரித்த புறப்புனான்ற மாதிரி குந்தி தேவி யோசிச்சு பார்த்துட்டு சுகமா இருந்துட்டா பகவத் கிருப்பை கிடைக்கும்ன்றது உண்மைதான். ஆனா நம்ம பகவான மறந்துடுவோம். சுகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமும் அவனுடைய கிருப்பை தான், அது சந்தேகமே கிடையாது. சில பேர் கஷ்டத்தை அனுபவிக்கச்சே மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், எல்லாம் என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய பிராரப்தம். இன்னைக்கு நல்ல நேற்று வாங்கின ஷேர் இன்னைக்கு எதிரே பார்க்காமல் 5000 rupees பர் ஷேர், 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 5000 ரூபாய்க்கு ஹை ஜம்பர் ஏறி போச்சு, ஒரே நாள் ஏறி போச்சு. வாங்கின வேகத்தில் அதை வித்தா அவனுக்கு ஷேர்ல நல்ல லாபம் வந்ததுன்னா நல்ல லாபம் உனக்கு கிடைச்சதே. எல்லாம் என் தலையெழுத்து சொல்லலாமோ இல்லையோ, எல்லாம் என்னுடைய பிராரப்தம் சொல்லலாமோ இல்லையோ. ஏன்னா அதுவும் பிராரப்தம் தானே. நீ கொடுத்து வைத்தது தானே நாதத்தை உபதிஷ்டத்தை. நீ கொடுத்தா நீ என்ன பண்ணிருக்கியோ தேகிமே ததாமிதேன்னு வேணும். நீ கொடு, நான் உனக்கு திருப்பி கொடுக்குறது. நீ கொடுக்காமலே விட்டுருவோம். சங்கர பகவத்பாதர் ஒரு அத்தியாச்சரியமான ஸ்தோத்திரம் அழிச்சிட்டார். அதற்கு நிருசிம்ம கதாவலம்ப ஸ்தோத்திரம் இருக்கு.
லக்ஷ்மி நிருசிம்மமதேஹி கராவலம்பம். ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய முடிவுல நிருசிம்மா என கை கொடுத்து தூக்கிடு, கை கொடுத்து தூக்கிடு அப்படின்னு சங்கர பகவத்பாத பிரார்த்திக்கிறது. பத்வாகளே யமபடா பகுதர்ஜயந்தா கரிஷந்தி யத்ர பவபாசசதீர்யுதம் மா ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாளோ லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். ஆச்சரியமான ஸ்தோத்திரம். எவ்வளவோ பாவங்கள் பண்ணியாயிடுச்சு, அதுக்குண்டான பலன் அனுபவிச்சுதான் தெரியணும். யமபட்டர்கள் வரா, பிடிச்சு இழுக்கிறா, கசைதால் அடிக்கிறா, பயங்கரமான இருட்டு. அந்த நரக யாத்தனை, நரக மார்க்கம்ன்றது இருட்டாதான் அந்த வெளிச்சம் போட்டு வச்சிருப்பாளா, மா நரகா பேருந்து அப்படின்னு. அது மாதிரி எத்தனை இம்சைகள் உண்டோ அந்த இம்சைகள் பத்வா அதே கழுத்துல பிடிச்சு தர்றாளா. அர்த்த சந்திர பிரயோகம் வாத்தியார், அர்த்த சந்திர பிரயோகம் அந்த கழுத்தை பிடிச்சு நிறுத்தி தர்றான். தனார்ஜனம் செய்து நிஷித்த கிருத்தியாம் பிழைக்கவோ வந்தது மானுஷம் விழிக்கிறாய் என்ன கிளம்பு சீக்கிரம் அடைக்க வந்தோம் அதுநாயமாய. பைலிங்குவல் ஸ்லோகம். ஏண்டா உனக்கு அந்த தேகத்தை கொடுத்ததுடைய பிரயோஜனம் என்ன? நல்ல காரியங்களை பண்ணணும், நல்ல சத்சங்கத்தை வளர்த்துக்கோன்னு சொன்னா தப்பான காரியங்களை கிரைம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கியா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா வழி எடுத்துக்கியா? தனார்ஜனம் செய்து நிஷித்த கிருத்தியா, நிஷித்த காரியங்களை பண்ணி பிழைக்கவோ வந்து மனுஷம் போ, அதுக்காக இந்த தேகத்தை கொடுத்துருக்கான் பகவான். இப்ப இப்படி முடிக்கிறான். அப்ப கூட என்ன முழிக்கச்சே கூட அப்படின்னா நல்லா யார் தெரியுமா சொல்லி வைஷ்ணவாளுக்கு இந்த கர்வம் எப்போ உண்டு. சாமானிய வைஷ்ணவரமா பொருளாதாரம் உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கர்வம் அதிகம். முழிக்கச்சே கூட சம்பிரதாயபரமா முழிக்கணும், திருடு முழிக்கணும். அந்த ஸ்ரீ அவளுக்கு எல்லாத்தையும் உண்டு தெரியும், ஸ்ரீ விட மாட்டான். அதான் முழிக்கச்சே கூட திரு தான் முழிக்கணும். விழிக்கிறாய் என்ன கிளம்பு சீக்கிரம், கடா விழிச்சிட்டு இருக்க, கிளம்பு கிளம்பு. எங்க சுவாமியினர் அழைக்க வந்தோம் அதுனா யமா இல்ல, யமன் தான் கூப்பிடலாமா அப்படின்னு கழுத்துல கட்டி, கழுத்துல அப்படி அர்த்தச்சந்திர பிரயோகம் பண்ணி தள்ளுறான், பிடிச்சு தள்ளுறான். கரிஷந்தி யத்ர பவபாசசதேர்யுதம் மா தின்ன மழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றாங்க ஆழ்வார். பல வன் வினைகள், நம்முடைய வினைகளாகிறதான விலங்குகள் போட்டு கட்டி வச்சிருக்கான், அடிக்கிறான், தள்ளுறான், ஒரே துர்க்கந்தம், பயங்கரமான ஒளி. அந்த சமயத்துல நிருசிம்மானி என்ன பண்ணணும் தெரியுமா? கூட யாராவது ஒருவரா நரகத்துக்கு போகச்சேவோ உபன்யாசத்துக்கு போச்சவோ யார் கூட்டாலும் கூட வர மாட்டான். உன் தள்ளெழுத்து நீதான் வைக்கும், நீ போயிட்டு வா தனியா, நாம ஏன் வந்து மாட்டிக்கணும். இன்னும் சில பேர் அந்த உபன்யாசத்துக்கா போற அப்படின்னு போறோம், இவருக்கு போகக்கூடாது போல இருக்கே, அவர் உபன்யாசத்துக்கா போற, சரி போயிட்டு வா அப்படின்னு அர்த்தம். மாட்டிக்கிறாங்க. ஏகாகினம் பரவசம் சகிதோ தயாளோ லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்போ. மாட்டிட்ட, பயப்படுற, வேற வழி இல்ல, காப்பார் யாரும் இல்லை, கடல் வண்ணா யார் என்ன ரட்சிக்கக்கூடியவா இல்ல, துய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யேஹி நிருசிம்மா. நீ காப்பாற்ற முடிவு யாராவது தொலைக்க முடியுமோ? அல்லது நீ காப்பாற்ற கூடாதுன்னு கை விட்டுட்டியான அதை யாராவது வந்து இல்ல அப்படின்னு இவனை நான் காப்பாற்றுன்னு சொல்லுவாரா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ற டாக்டரை கைவிட்ட கேஸ சாதாரணமா மெடிக்கல் ஷாப்ல மூக்கு சக்தி மருந்து எடுத்து கொடுக்கிறவனால கியூர் பண்ண முடியுமா? நான் தவிக்கிறேன், தனியா இருக்கேன், பண்ண பாபங்கள்லாம் பயங்கர பூதாகரமா வந்து பயமுறுத்துறது, வெளியில வரதுக்கு வழி தெரியல. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? சொன்னா அப்படியே கை கொடுத்து என்னை தூக்கி நரக மார்க்கத்துல போற என்ன மோட்ச மார்க்கத்துல நீ விட்டுவிடணும், நீ கை கொடுத்து தூக்கி என்ன விட்டுவிடணும். ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி இவன் ஏன் நரசிம்மரை கை கொடுத்து கேட்கிறான்? நிருசிம்மா நான் கை தூக்கினேன், என்ன கை கொடுத்து நீ தூக்கணும் அப்படிதானே சொல்லணும். அவரை கொடுக்க சொன்னாரேங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஒரு கருவி, ஒரு கஞ்சு சொன்னார். எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா எச்ச கையால காக்கா ஓட்டினா அந்த கையில ஓட்டிட்டு இருக்கிற பருக்கு சிந்திடுச்சுன்னா அது காக்கா சாப்பிடுவோம். அதனால யாருக்கும் தர்மம் பண்ணக்கூடாது, தீவிரமா இருக்கிறவங்க. ஆனா அவனுடைய ஃப்ரெண்டு 4-5 பேர் சேர்ந்து போட்டிங் போனோம், ஒரு லேக்ல போட்டிங். திடீர்னு காத்தடிச்சது, போட்டு கவுந்துருச்சு, தொப்பு கட்டிட்டு எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. மீதி பேருக்குலாம் நீச்சல் தெரியும். அவன் ஏதோ நீச்சல் அடிச்சு அந்த கவிழ்ந்து போன படகை நிறுத்தி ஏறிட்டான். இவன் மொத்தம் தான் தப்பலகா பக்க மொழிகிட்டு இருக்கான் தண்ணிக்குள்ள கருவி. உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே கையை போடுறா தூக்கி விடுறேன், கையை போடுறா தூக்கி விடுறேன்றான். இவன் புடுக்கு தண்ணி குடிட்டு இருக்கான், எங்க கை கொடுக்குறான்.
டே கையை கொண்டா தூக்கி விடேன்னா கை கொடுக்கல, தண்ணி உள்ள முழுகிட்டே இருக்கான். உடனே பக்கத்துல இருந்தவன் சொன்னான், டேய் நான் என் கையை கொடுக்குறேன், பிடிச்சி மேல வாடா. நான் வந்துட்டோம். ஏன்டானா அவனுக்கு கொடுத்தே பழக்கம் இல்லையேப்பா. உஷரே போனாலும் போகுமே தவிர்த்து அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கூட கை கொடுக்க மாட்டான். டே கையை கொடுறா பிடிச்சு தூக்கி விடுறேன், கையை கொடுறா பிடிச்சு தூக்கி விடுறேன்னா இவருக்குதான் கொடுத்து பழக்கம் இல்லையே. முடியா தவிர்த்து கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி சொன்னா எனக்கு பழக்கம் கிடையாது. இப்ப நீ என்ன கை தூக்குனா கூட எனக்கு கை தூக்க தெரியாது. நீ கை கொடுக்கிறவன், நீ கை கொடுத்து என்னை ரட்சித்து விடுன்னு லக்ஷ்மி சும்மா மமதே கராவலம்பம். நீ கை கொடுத்து தூக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை எடுத்து அந்த ஜென்மத்தை பிரயோஜனப்படுத்திக்கலன்னா மனுஷ ரூபேன மிருகாஷ்டவத்தின்னு கேவலம் அனிமல்ஸ் மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவே தவிர்த்து உருப்படியான வாழ்க்கை இல்லை. முன்னியில் ஞானம் படைத்த என் முகில் வண்ணா அண்ணா நீ தந்த ஆக்கையின்படி விடல்வேன் ஆழ்வார். நீ என்னை ரட்சித்துக் கொள்வதற்காக உன்னை வந்து அடையறதுக்காக இந்த தேகத்தை கொடுத்த. ஆனா அந்த தேகத்தை கொண்டு புஷ்பங்களினால் அர்ச்சிக்க வேண்டிய உன்னை விட்டுட்டு என்னமோ புஷ்பான பின்னாடி போயிட்டு இருக்கேன். நான் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுட்டு எல்லாரும் கை தட்டுறீங்க? நான் வெறும் பாரதம் தான் சொல்றேன், தெரியுமோ? அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் பத்தி நான் பேச மாட்டேன். நாரதர் கிருஷ்ணனிடத்தில் பிரார்த்திக்கிறார், யோகேஸ்வராத்மன் நிர்பாதா பவத்பாத நிஷேவயா அனுஜானீஹி மாம் தேவ லோகான்ஸ்தே யசசா ப்ளுதாஹ பரியகாமிதமோத்காயன் லீலாம் புவன பாவனீஹி. கிருஷ்ணா, வேற எதையும் பிரார்த்தித்து வேற எதையும் எதிர்பார்த்து உன்னிடத்தில் வரலா கிருஷ்ணா. வேற எதையும் நான் உங்ககிட்ட கேட்க, உன்கிட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு ஆசைதான், என்ன நான் இப்படியே இருக்கணும். என்ன பண்ணணும்? அனுஜானீஹி மாம் தேவ லோகாஸ்தே யசசா ப்ளுதாஹ. உன் குணகீர்த்தனங்களை பாடிண்டே நான் லோக சஞ்சாரம் பண்ணணும். உன் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். எங்க போனாலும் உன்னுடைய கானம், உன் விஷயமான ஸ்தோத்திரங்களை வாயினால் பாடி, உத்தமனை பாடி, உத்தமனை பாடி, உத்தமன் பேர் பாடி அப்படின்னு உன்னை பாடிண்டே சஞ்சாரம் பண்ணணும். அந்த ஒரு அனுகிரகம் கொடுக்க தர்ம பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு மட்டும் நீ அனுகிரகம் பண்ணு. தேகத்துல ஒரு சக்தியை கொடு, ஒரு புஷ்டியை கொடு. பரியட்டாமிதமோத்காயன் லீலாம் புவன பாவனி. பரியட்டாமி சுத்திண்டே இருக்கணும். நாரதர் மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் யாருக்கும் கிடையாது இல்லையோ? நாரதருக்கு சாபம், ஒரு இடத்துல நீ நிக்க மாட்டார், சுத்திண்டே இருப்பேன். நாரதர் பார்த்தார், ஓகே ரொம்ப சந்தோஷமா போயிருக்கு. என்ன ஒரு இடத்துல லாக் ஆயிடக்கூடாது, நான் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் சுத்திட்டே இருந்தா நிறைய பிரச்சாரங்கள் பண்ண முடியும். வெறும் கூட்டு புழுவதா கிணத்து தவளையா இருக்கு. நான் ஒரு இடத்த பார்த்துருக்கேன், அந்த ஒரு இடத்துல என்ன நடக்கிறதோ அது மட்டும்தான் எனக்கு விஷயம்னு உலகம் நினைச்சுட்டேன்னா, கிணத்துக்குள்ள இருக்கிற தவளைக்கு ஏரியை பத்தி என்ன தெரியும், சமுத்திரத்தை பத்தி என்ன தெரியும்? கூப்பமண்டூக்கம்னு சொல்லுவாங்க. வெறும் கிணத்து தவளையா வாழ்க்கையை வாழ்ந்திருக்கூடாது, அதை தாண்டி வரணும். இந்த உலகம் அற்புதமான உலகம். எம்பெருமானுடைய சிருஷ்டின்றது அபரிமிதமானது, ஆச்சரியகரமானது. அந்த சிருஷ்டின்றதை நம்ம ரசிக்கணும். அதெல்லாம் நமக்காகத்தான் பெருமாள் கொடுத்திருக்கான்னு நம்ம யோசிக்கணும். குந்தியமான பிரார்த்திக்கிற பக்குவம் நமக்கு இல்லை அப்படின்னா கூட அவன் கொடுத்திருக்கிறது என்னவோ அதை ரசிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கு. காமக்ரோதங்கள் இருக்கக்கூடாது. எப்பதாலும் இன்னொருத்தரை பத்தியே பேசுறது. அவ இப்படி பண்ணா, இவா அப்படி பண்ணா, இவாளுக்கு அவளுக்கு சம்பந்தம், அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த விஷயங்களை தான் விட்டுக்கணும். நாரதனை போல இந்த இடத்துல பிரார்த்திக்கணும். உடனே கிருஷ்ணன் நாரதருக்கு அனுகிரகம் பண்ணான். பிரம்மன் தர்மஸ்ய வக்தாஹம் கர்த்தா ததனுமோதிதாம் தத் சிக்ஷயன் லோகமிமாம் ஆஸ்தித புத்திரமாக்கிதா. ஹே குழந்தாய் நாரதா, நீயே கவலைப்படும், நீயே வருத்தப்படும். நான் தர்மத்துக்காகத்தான் பிறந்திருக்கேன். நான் தர்மத்தை உபதேசம் பண்ண போறேன், தர்மானுஷ்டானம் பண்ண போறேன். ஏச்ச வேதவிதோ விப்ராஹ ஏச்ச அத்தியாத்ம விதோதராஹ தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இவங்க சாத்துக்குடி வேணா புரியலாமே தவிர்த்து சனாதனத்தை ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு வெறும் வாட்ஸ்அப்பில் வீரர், வாய்ச்சொல்லில் வீரர் மாதிரி இருக்கலாமே தவிர்த்து ஏச்ச வேதவிதோ விப்ராஹ இருக்காலே அத்தியதாங்களா மகான்கள் தான். கடைசியில என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் குறிச்சு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தான் சொல்லு. எந்த சத்கர்மா பண்ணினாலும் கடைசியில என்ன அப்படின்னு கேட்டா ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்ல முடியும். அதை சொல்லி முடிக்கிறோம், அதை சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஹரி ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். திருப்பி முடிக்கச்சே ஹரி ஓம் அப்படின்னு எத்தேனாதோஸ்வர புரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய. அதுலயே பிரகிருதி, அதுலயே லயம்.
அதுலேருந்தே ஹரிஹி ஓம் சொல்லி ஆரம்பிக்கிறோம், ஹரிஹி ஓம் சொல்லி அதை முடிக்கிறோம். ஆரம்பிக்கச்சேவும் அவனுடைய ஹரியுடைய திருநாம சங்கீர்த்தனம், முடிக்கச்சேவும் என்னென்ன அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருக்கு. தஸ்ய பிரகிருதி லீனம் லயம் சயேவ மகேஸ்வரஹான்னு சொல்லும். ஏ ச வேத விதோ விப்ராஹ ஏ ச அத்யாத்ம விதோ நராஹ. வேதம் மட்டும் படிச்சுட்டா போறாரு, வேதத்துடைய அங்கங்களோடு சாங்கோபாங்கமாக வேதம் பாஷ்யத்தை நல்லா தெரிஞ்சுட்டு வேதாந்தத்தை கசகர கற்றிருக்க வேண்டும். வேதாந்தத்தை நிஷ்டானவர்களா இருக்க, வெறும் வேதம் போனாது வேதாந்தம் இருக்கு. அப்ப வேதம் படிச்சவன் வேதாந்திகள் தேவதந்தி மகாத்மா யாரு சொல்லி நாம கேட்கணும். கேட்க யார் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி கேட்க கூடாது. வாட் ஐ திங்க், வாட் ஐ சே, வாட் ஐ ஃபீல் அப்படின்னு சில பேர் பேசுறா பாருங்க. அந்த பேச்சு ஒரு வெட்டி பேச்சு, அகங்காரமான பேச்சு. அது நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. பெரியோர்கள் அப்படி பேசவே மாட்டான், பெரியோர்கள் அப்படி பேசவே மாட்டான். அவ மொத்தம் பிரமாணபூர்வமாக தான் பேசுவான். எந்த ஒரு வார்த்தை அவ சொன்னாலும் இதிகாச புராணங்கள், உபபிரமணங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்மிருத்தியாதிகள், இதிகாச புராணங்கள் இவற்றை கொண்டு வைதிகமான ஒரு பேச்சாக இருக்கணுமே தவிர்த்து அது வெட்டி பேச்சா இருக்கவே கூடாது, இருக்கவும் இருக்காது. ஏச்ச வேத விதோபிப்ராஹ ஏச்ச அத்தியாத்ம விதோனராஹ தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். தர்மம்னா என்ன? தர்மம்னா என்ன? தர்மக்ய சமய பிரமாணம் வேதாச்ச. அந்த தர்மத்திற்கு லட்சணமே வேதம். அந்த வேதத்தினாலே பிரதிபாத்தியங்காரு, வேத வேத்தியங்காரு. வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. அப்ப அதாதோ தர்ம ஜிக்யாசா என்று பூர்வ மீமாம்சா சாஸ்திரம். தர்மத்தினுடைய விசாரம் பண்ணு, தர்ம லட்சணத்தை விசாரம் பண்ணு சொன்னா, அப்ப தர்ம விசாரம்ன்றது வைதிக விசாரம். அந்த வைதிக விசாரம் எங்க போய் பரியவசிக்கும், எதற்குள்ள போய் நிற்கும் அப்படின்னா அது அதாதோ பிரம்ம ஜிக்யாசால கொண்டு போய் நம்ம விடும். அந்த பிரம்ம தத்துவத்தை, பிரம்ம லட்சணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு உபகாரமா இருக்கு. அதனால நான் அவதாரங்கள் செய்து மத்தியாவதாரங்கள் மத்திய சிக்ஷன் மனிதராக அவதரித்ததினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு மனித பண்புகளை, மனித தன்மையை உணர்த்துவதற்காகவே என்று பெறுவான். தத் சிக்ஷையல் லோகமிமா ஆஸ்திக புத்திரம் மாக்கிடா. நாரதா, என் அனுகிரகம் உனக்கு பூர்ணமாயிருக்கு. பூலோகம் முழுக்க, பூலோகத்துல திரிலோகம் சஞ்சாரம் பண்ணு, தர்ம பிரச்சாரம் பண்ணு. தர்ம பிரச்சாரம் வெறும் உபன்யாசம் மட்டும் பண்ணல, மற்றவர்களை தூண்டணும், ப்ரொவோக் பண்ணணும். சில காரியங்களை சாதிக்கணும்னு சொன்னா அதற்கு ஏற்றால் போல மற்றவர்களை பிரேரணை பண்ணணும். அதான் நாரதர் பண்ணினேன். கம்சனுக்கு தேவகி வயிற்றில் பிறக்கிற 8வது குழந்தையினால மரணம்னு ஏற்பட்டுள்ளேன். கம்சன் தேவகியினுடைய எல்லா குழந்தைகளையும் போனது பிரதிஜை பண்ணான். முதல் குழந்தை பிறந்தது, வசுதேவர் குழந்தை கம்சனிடத்தை கொடுத்தார். கம்சனுக்கு மனசு இறங்கி போச்சு. இந்த குழந்தைலாம் நமக்கு ஆபத்து இல்லையே, 8வது குழந்தை தான் நமக்கு கொள்ள போகுது, இந்த குழந்தை நம்மள ஒண்ணும் ஹிம்சிக்கலையே, சரி போ அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டான். வசுதேவர் சந்தோஷம் பண்ண முடியும்? சந்தோஷப்படல. ஏன்னா இது ரெண்டு கட்டாயம். அவ்வஸ்தித சித்தானம் பிரசாதோபி பயங்கரா மகாகவி. இந்த ரெண்டு கட்டா சில பேர் அவளுடைய மூடே புரியாது. கொச்சித் ருஷ்டா, கொச்சித் புஷ்டா, ருஷ்டா புஷ்டா க்ஷணே க்ஷணே மாறினே புத்தி பைத்திய மாதிரி. இப்போ ஓகே, அப்புறம் நானா சொன்னேன் சிக் கொண்டு வரணும். ஆனா வசுதேவர் வாய போட்டு ஒரு 4-5 குழந்தை கொடுக்குது. 4 குழந்தை என்னடா கம்சா எல்லா பிரதிக்கு பிரகாரம் குழந்தையெல்லாம் கொண்டுட்டியாங்க இல்ல சொன்ன. ஏன்டா என்ன ஆச்சு? 8வது குழந்தை தானே சுவாமி. அது சரி, இந்த ஆகாசவாணி சொல்லிட்டு அது சரியா கேட்டியா? என்ன அசெண்டிங் ஆர்டர் 8வது குழந்தையா, டிசெண்டிங் ஆர்டர் 8வது குழந்தை? ஏறு வரிசையில் 8வது குழந்தையா, இறங்கு வரிசையில் 8வது குழந்தையா, இல்ல எல்லா சேர்ந்து 8வது குழந்தையா? கம்சன் திருப்பி திருப்பி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆகாசவாணி என்ன சொல்லிட்டு அந்த பரபரப்பு நாம தான் சரியா காரணம் வாங்கிக்கலாம். எல்லா குழந்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு பாப்பத்தை நாரதர் தூண்டலாமோ? இப்பேற்பட்ட நாரதர் இந்த ஒரு பாப்பத்தை பண்ணலாமா? சிசுஹத்தின்னு நான் பாப்பத்தை கம்சன் பண்றதுக்கு இவர் காரணம் ஆயிட்டாரு. அப்ப இவர் பேரே பாப்பம் இருக்கும். சிசுஹத்தி எவ்வளவு பண்ணிட்டாரு என்ன? கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருக்கு நாரதருக்கு. நாரம் ததாதீதி நாரதா. நாரதர் என்ற சப்தத்திற்கு தாற்பயமே எல்லோருக்கும் பிரம்ம ஞானத்தை அளிப்பவர் அர்த்தம். சாமானிய மகாத்மா இல்ல சுவாமி. பிரச்சேதசுக்களுடைய யஜ்ஞத்துல நாரதர் துருவ சரித்திரத்தை உபன்யாசம் பண்ணினார். தன் சிஷ்யனுடைய பெருமையை பிரச்சேதசுக்கள் பண்ணின சத்திர யாகத்துல நாரதர் துருவ சரித்திரத்தை உபன்யாசம் பண்ணினார். பிரச்சேதசுக்களுக்கு ஞானோபதேசம் பண்ணி மறுபடியும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு வர வச்சார். பிரகலாதன், துருவன் இது முதலானவர்களுக்கு ஆச்சாரியாக திகழ்ந்தவர். அவள் கர்ப்பத்தில் இருக்க செய்து அவளுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த நாரதர் தப்பு பண்ணுவாரான பின்ன ஏன் கம்சனை தூண்டி விட்டார்? ஏன் தேவகிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தார்? இத்தனை குழந்தைகளை கொல்லும்படியான காரியத்தை ஏன் பண்ணினார் அப்படின்னா,
கம்சனுடைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் தான் சீக்கிரம் கிருஷ்ண ஜனனம் ஏற்படும். அப்பதான் பூபாரம் என்பது ஒழியும். அப்ப என்ன குழந்தைகள் 2 பேர் இருந்தா கிருஷ்ணன் பிறக்க மாட்டான். வசுதேவவதுஸ்தனந்தயம் தத் என்றார் சுவாமி தேசிகன். அவன் பிறக்கணும் சுவாமி, அவன் பிறந்த தேவகி பால் குடிக்கணும். அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு மரீச்சியின் சாபத்தினாலே பிறந்த குழந்தைகள் அவர்கள் தான். பித்ருஷாபத்தினால பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கும் சத்கதி கிடைக்கும். அதுக்காகத்தான் நாரதர் கம்சனுக்கு கலகம் பண்ணும். இது தெரியாம நாம நாரதரை கார்ட்டூன் இமேஜ் ஆக்கிட்டோம். நாரதா ஒரு காமெடி பீஸ் வச்சுட்டோம். நாரம்னா பிரம்மஜானம். அந்த பிரம்மஜானத்தை கொடுக்கிறது தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாங்கிடாமரம்னு நாரதரை வால்மீகி கேட்ட மாத்திரத்துல விசேஷமான ராமனுடைய சரித்திரத்தை சொன்னார். நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான் என்றான் கம்பன். நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற விஷ்ணுவின் அவதார சரித்திரங்களை எல்லாம் நாரதர் உபதேசம் செய்தார். ஆரண கவிதை வேத கவிதை செய்தார் யாரு? அறிந்த வால்மீகி. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேரசாராசி சாட்சாத் ராமாயணாத்மனா. ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான். கம்சன தூண்டினர். இப்படி கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தோட திரிலோக சஞ்சாரம் செய்து தர்ம பிரச்சாரம் தர்ம பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாரதர் தர்மபுத்திரருக்கு ராஜசூய யாகம் செய்யும்படியான பிரேரணையை பண்ணினார். அப்பதான் ராஜாக்களுக்கு அசூயை அதிகமாகும். மேற்கொண்டவா யுத்த சம்பந்தம் பண்ணுவா. 18 அக்ஷௌகிணி சைன்யமும் எதிர்த்து வந்ததுன்னா ஒட்டுமொத்தமா மாஸ் என்கவுண்டர். தனித்தனியா போய் ஒவ்வொரு அடிக்கிறதா கிருஷ்ணனுக்கு போர் அடிச்சு போச்சு. இதுக்கு ஏற்பாடுகளை நாரதர் பண்ணிட்டு இருக்க. நேற்றைய உபன்யாசத்துல கடைசியில தர்மபுத்திரத்துல கிருஷ்ணன் விடை பெற்று கொண்டு கிருஷ்ணன், பீமசேனன், அர்ஜுனன் இவா 3 பேரும் ஜராசந்தனை பார்ப்பதற்காக சென்றார்கள் என்பதான கதாபாகத்தை நேற்றைய உபன்யாசத்தை நாம பார்த்தோம். ஜராசந்தன் பெரிய சக்கரவர்த்தியா தான் இருந்தா அந்த காலத்துல. ஜரைன்றதான ராட்சசிக்கு பிறந்தவன். அந்த சரித்திரமே விசித்திரமான சரித்திரம். ஜரைன்றதான ராட்சசிக்கு அவன் பிறந்தான். அவன் பிறக்கல, அந்த ஜரைன்றதான ராட்சசி மூலமாக சேர்க்கப்பட்டான். ஜராசந்தனுடைய தகப்பனாருக்கு ரொம்ப நாள் புத்திர சந்ததி இல்லை. அவருக்கு 2 மனைவிகள். புத்திர சந்ததி அவளுக்கு கிடையாது. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான். பிருகத் ராஜா என்பதாக சொல்லி அவனுக்கு பெயர் வந்தது. அந்த பிருகத் ராஜா தன் 2 மனைவியிடத்திலையும் புத்திர சந்ததி இல்லையேன்றதான வெறுப்புனால ரொம்ப வருத்தத்துல காரணத்துல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷியை போய் சேவித்தான். எனக்கு புத்திர சந்ததி இல்லை சுவாமி, 2 மனைவி, 2 பேரும் ட்வின்ஸ், இரட்டை பிறவிகள், ஒன்றாக பிறந்தவர்கள். ஆனால் எனக்கு சந்ததி இல்லாமல் என்ன இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நான் பரிபாலனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் நீங்க ஏதாவது கிருபை பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னே சரி அந்த மகரிஷி யோசிச்சார். அவருக்கு தன் மந்திர சித்தியினால நன்கு ஜபம் செய்து ஒரு பழத்தை கொடுத்து, இந்த பழம் மூலமா உன் மனைவிக்கு புத்திர சந்ததியானது உண்டாகும் அப்படின்னு பிருகத்ரதனுக்கு அனுகிரகம் பண்ணினார் அந்த ரிஷி. சண்ட கௌசிகர் அப்படிங்கிற அந்த ரிஷி ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே பழத்தை கொண்டு வந்து தன் மனைவியருக்கு கொடுத்தா. 2 பேரும் அவன் 2 பேருக்கும் அவன் சபதம் பண்ணி கொடுத்திருக்கான். உங்கள் 2 பேர்ல இருக்கிற பிரியம் எனக்கு மாறவே மாறாது, ஒருத்தர் பேர்ல மட்டும் பிரியமா நான் இருக்க மாட்டேன்னு சபதம் பண்ணி கொடுத்திருக்கான். அது அந்த காலத்துடைய வழி. அது ஒருவருக்கு 2 மனைவியர் இருந்தா ஒரு மனைவியை உதாசீனம் பண்ணி ஒரு மனைவியிடத்துல மட்டும் பிரேமம் இருக்கக்கூடாது. அந்த மாபெரும் தப்பை செய்தவன், தவறை செய்தவன் துருவனுடைய அப்பா உத்தானபான். சுனீதி சுரிச்சின்னு 2 மனைவி இருக்கச்சே ஹிதவாதினியான ஹிதைஷியான தனக்கு நல்ல தர்மங்களை சொல்லக்கூடிய சுனீதியை பரித்தியாகம் பண்ணி சுருச்சியினிடத்துல அவன் பிரியமா இருந்தான். அது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான காரியம். இவன் சபதம் பண்ணின பிரகாரம் 2 மனைவியிடத்திலையும் பிரீத்தியோடு இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த மாங்கனியை கொண்டு போய் கொடுத்தா. அவன் 2 பேரும் மாங்கனியை பாதி பாதி அறிந்து சாப்பிட்டான், கட் பண்ணி சாப்பிட்டான். ஏன்னா 2 பேரும் பிரீத்தி ஒரே மாதிரி தானே, பாதி பாதி சாப்பிட்டான். சாப்பிட்டா கர்ப்பவதியான ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் எவ்வளவு நாள் தபஸ் பண்ணிருக்கான், எவ்வளவு நாள் காத்திருந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அவருக்கு இவ்வளவு கிடைக்கல. இப்ப ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா 2 பேரும் கர்ப்பவதியா இருக்கான்.
பூரண கர்ப்பவதிகள் 2 பேரும். ராஜா பார்த்தவர், அதுவும் ராஜா ட்ரீட்மெண்ட் சும்மாவா, ரொம்ப நாள் கழிச்சு 2 ராணிகளும் ஒரே சமயத்தில் கருவுச்சரிக்கிறாங்கன்னா சாமானிய விஷயம் இல்லையா? மகர்ஷியுடைய தபோபலத்தினால குழந்தை பிறக்க போதுனா அதுவும் பெரிய பாக்கியம் இல்லையா? உரியதான காலத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறான் அரசன். 2 பேரும் பிரசவிச்சார்கள். ஒரே சமயத்தில் 2 பேருக்கும் பிரசவ வலி, லேபர் பெயின் ஏற்பட்டது. ஒரே சமயத்தில் 2 பேரும் பிரசவித்தார்கள். என்ன அக்கிரமம்! உலகம் பார்க்காத ஒரு விசித்திரம் பிள்ளையாக பிறந்தது. இவா 2 பேருக்கும் பாதி பாதியா குழந்தை பிறந்தது. முழு குழந்தை பிறக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஒரு அந்த குழந்தையுடைய ஸ்ட்ரக்சர்ல பாதி, இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பாதி. பயந்து போயிட்டு இப்படி ஒரு குழந்தை இருக்குமா? பிண்டம் மாதிரி அது என்ன உயிர்ப்பு இருக்கா, சலனம் இருக்கா? ஒண்ணுமே அந்த குழந்தைக்கு எந்த உசுறு விசுறு ஒண்ணுமே, கண்ணு சொல்லி ஒரு பாதி கண்ணு இருக்கு, உதடுலேருந்து பாதி இருக்கு, எல்லாம் உடம்புல பாதினா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஒரு பொம்மையை பிச்சை எடுத்தா அப்படி இருக்கும். குழந்தைகள் விளையாடிச்சே கை தண்ணி கால் தண்ணி பொம்மை பிச்சை எடுக்கிறது, அந்த மாதிரி பாதி கட் பண்ணினா எப்படி இருக்கும் அந்த பொம்மை? அந்த மாதிரிதான் இருந்து பயந்து போயிட்டா 2 பேரும். தாதி இருந்தாரு, நர்ஸ். அம்மா இதை வச்சுக்காத, இந்த பிரயோஜனம் இல்லை, குழந்தைய பிறந்தா ராஜாவை என்ன கஷ்டப்படுவாப்பா, ராஜா மனசை கஷ்டப்படும். நம்ம எவ்வளவோ அவரோடு இருக்கான், எவ்வளவோ சந்தோஷப்பட இருக்கான், நல்ல குழந்தை பிறக்க போறது, அதுக்காக காத்துட்டு இருக்கான். இப்ப இது போன்றதான குழந்தை பிறந்தது கேட்டானே அவன் மனசு உடைஞ்சு போயிடும். அடையாது, இந்த குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டு, இப்ப நான் முழு குழந்தைய குப்பை தொட்டியில போட்டுருக்கான். அப்ப அது குழந்தை இறந்து பிறந்து விட்டதுன்ற காரணத்தினால 2 பேரும் நர்ஸு கிட்ட சொன்னான். அவ ஒரு பேண்டேஜ் துணியை சுத்தி, ஒரு பட்டு துணியை சுத்தி அந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டுட்டான். அன்னைக்கு ராத்திரி வேளையில ஜராத ஒரு ராட்சசம் ராத்திரி வேளையில சஞ்சரிக்கிறோம். குப்போ கிளறி அந்த குப்பையில் ஏதாவது மாமிசங்கள் இருக்குமா, மிச்சங்கள் இருக்குமான்னு பார்ப்பான். ஆடு மாடு கோழி ஏதாவது கிடைக்குமானதுக்கோசம் அவன் ஊர்ல வந்திருக்கான். தொட்டியில கிளறினா தொட்டியில 2 பிண்டங்கள் இருந்தது. என்னடா இது 2 பிண்டம் இருக்கேன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஒரு பாதி, ஒரு பக்கம் பாதி. அவளுக்கா நல்ல பசி, அவளுக்கு நல்ல பசி. அதனால அந்த பசி சமயத்துல தனக்கு இப்படி ஒரு நரமாமிசம் கிடைச்சது ஆசையினால அந்த 2 துண்டத்தை ஒன்னாக்கி சாண்ட்விச் மாதிரி ஆக்கினாங்க. அப்படி சொன்னாதான் எனக்கு உலகம் புரியும். அந்த 2 துண்டத்தை ஒன்னாக்கி ஒரு சாண்ட்விச் மாதிரி வாய்கிட்ட எடுத்து போய் அந்த குழந்தை பிரேதத்தை கடிக்கணும்னு அவன் முயற்சி பண்ணிச்சு. அந்த குழந்தை கை கால் வச்சு அசையாது, குழந்தை கத்துறது, சிங்குது, கண்ணை முச்சுக்கு முச்சுக்கு முழிச்சு முழிச்சு பார்க்கிறது. ஆஹா, உயிரே இல்லாமல் பிண்டமா விழுந்தது இப்ப குழந்தையாயிடுச்சு. என்ன ஆச்சரியம் பார்த்த உடனே விஷயம் தெரிஞ்சு போச்சு. இது பிருகத் ராஜாவுடைய குழந்தை. இது அவர் ராட்சசினால சாபரூபத்தினால ராட்சசியா இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் யோசிச்சு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த ராத்திரி ராட்சசி ராஜா சபைக்கு போறோம், அரண்மனைக்கு போறோம். பெரிய ராட்சசி ஒருத்தி அரண்மனைக்கு வரத பார்த்து எல்லாரும் பயந்து வருகிறா. ராட்சசி, ஹே ராஜன், உன் குழந்தையை கொண்டு வந்திருக்க, மிகுந்த வலிஷ்டன், பிராமண அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை, அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அவனுக்கு உசுறுலேன்னு வச்சுக்கிட்டு அவங்க உன்னுடைய மனைவிகள், அந்த குழந்தைய நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த அந்த குழந்தைய வாங்கிக்கோன்னு கூப்பிடுறான். இதுக்குள்ள குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தையை தூக்கி போட்டுட்டார விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. இன்னொரு ராணிகள் எப்படி அனௌன்ஸ் பண்ணா, என்ன சொல்லலாம், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இல்லையா ராஜாவுக்கு. எப்படி அவங்க சொல்ல முடியும்னு காத்துட்டு அவ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்குச்சு. ஜன வாசல வந்தான். பிரபுவே, நான் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கேன். அவள் புத்திர உற்பத்தி தேவதை. அந்த ஜரைன்றவள் புத்திர உற்பத்தி தேவதை. ராஜா தனக்கு குழந்தை இல்லைன்ற காரணத்தினால சென்டிமெண்டா அவனுடைய அரண்மனையில எல்லா இடங்களிலும் இந்த தேவதையினுடைய சித்திரத்தை தீட்டி வைத்து அவ்வப்பொழுது அந்த தேவதைக்கு பூஜை பண்ணிருக்கான். எப்படி இருந்த காலம் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லார் வீட்டிலையும் செவப்பு கோணத்தை பெயிண்ட்ல போட்டா என்ன சந்ததி வரும்? பேட் ஓமன். அது பேட் ஓமன். அது வீட்டு வாசல அஷ்டீஷமா அவங்கவா ஒரு முக்கோணத்தை போட்டுட்டு போயிடுறான். நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு அந்த குழந்தை சந்ததிகள் வளர்ந்து எவ்வளவு சிரமமா இருக்கு. அந்த தேவதையை உபாசிச்சிருக்கான், நல்ல விஷயங்களை பேசியிருக்கான், நல்ல ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிருக்கான். இன்னைக்கு வாஸ்து வாஸ்து என்னமோ சொல்றோம். அதுல ஒரு காலத்துல நம்ம குடும்பங்கள் எல்லாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செட்டியார் பொம்மை வச்சிருப்போம். அந்த செட்டியார் பொம்மை வச்சுக்கிறது நமக்கு ஒரு கலாச்சாரமா இருந்தது. லாஃபிங் புத்தா வச்சுக்கிறது நமக்கு எப்படி கலாச்சாரமாகும்? பாரத தேசே பரதக்கண்டே அப்படின்னு நாம இந்த கஷேத்திரத்துல இருக்கோம், கர்ம பூமியில் இருக்கோம்.
இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற வாஸ்து சைனீஸ் வாஸ்து எப்படி ஒத்து வரும்? ஏன் சுவாமி நல்லா பொட்டப்பா வெடப்பா இருக்கக்கூடிய மூக்கு இருக்கிற நமக்கு சப்ப மூக்கு வாஸ்து எப்படி சுவாமி சரியா வரும்? வாஸ்துன்னு ஒரு சாஸ்திரம் இல்லைன்னு சொல்றேன். ஜோதிஷம்னு ஒரு சாஸ்திரம், வேதத்துடைய ஒரு அங்கம் தான். உலகம் அதை புரிஞ்சுக்காம எல்லாத்துக்கும் மேல்நாட்டு நாகரிகத்தையே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த செட்டு எப்படி இருக்கும் நமக்கு தெரியல, சைனா செட்டு எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. அந்த வாஸ்து வாங்கி ஆதரிச்சுட்டாங்க. ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சிருப்பா, செட்டியார் பொம்மை வச்சிருப்பா, அலங்காரம் பண்ணிருப்பா, அது ஒரு சோபனமா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு லட்சணம் இருக்கும், மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது சிரிக்கிறத பார்த்தா மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். பசங்க அதை பார்த்து விளையாடும். செல்போன் தான் கிடையாது பசங்களுக்கு விளையாடுறது. அதை பார்த்து பசங்க விளையாடிட்டு இருக்கும். இன்னைக்குதான் கலாச்சாரம் முழுக்க மாறி போயிடும். இவள் புத்திர சந்தான பிராப்தி தேவதை. ஏ ராஜன், உன்னுடைய அரண்மனையில உன்னுடைய நகரத்தை நான் பலவிதமா நன்கு உபசரிக்கப்பட்டேன். அதனாலதான் உனக்கு பிரத்யுபகாரம் பண்றதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீ இறந்து விட்டார்கள் என்று நினைத்த உன்னுடைய குழந்தையை நான் படிக்க வச்சுட்டேன். இந்த குழந்தைக்கு என் பேரை வை. என்னால இந்த குழந்தை சேர்க்கப்பட்டான் அப்படின்றதால இவனுக்கு பேர் ஜராசந்தான். என்னால இவன் சேர்க்கப்பட்டான் அப்படின்னு அவனுக்கு பேர் வைன. ராஜா சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை வாங்கிக்கிறான். 2 பெண்களும் அந்த குழந்தைக்கு முளைப்பால் கொடுத்து ஆனந்தப்படுறான். பிறகு அந்த குழந்தை வளர்றான். சண்டகௌசிக மகர்ஷி ஜராசந்தனுக்கு வரம் கொடுக்கிறார். அவருடைய அனுகிரகத்தினால்தான் அவன் பிறந்தானோ. ஒரு வரம் கொடுத்திருக்காரு. திரிபுர சம்ஹாரம் செய்தவர், பார்வதி பதி, சர்வலோக நாயகனா சொல்லப்படக்கூடிய பரமேஸ்வரனை நீ பிரத்யக்ஷீகரிப்பாய், உனக்கு பரமேஸ்வர அனுகிரகம் உண்டு. சண்டகௌசிக அனுகிரகம் உண்டு. அவரை ஆராதிக்கிறதுக்காகத்தான் ராஜாக்கள் சிறையிட்டு ராஜாக்களை யாக பசுவாக்கி கொண்டான் ஜராசந்தன். நேற்றைய கதையில பார்த்தோம். இன்னொன்னு, அவன் ஒரு பிரதிஜை பண்ணிருக்கான். ஜராசந்தன் உத்தமன், நல்லா புரிஞ்சுக்குவோம். பிராமண ஹிம்சை பண்ண மாட்டேன்னு ஜராசந்தன் பிரதிஜை பண்ணிருக்கான். அவருடைய ராஜ்யத்துல யார் பிராமணர்கள் வந்தாலும் அவர்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. அவர்களுக்கு பூஜை நமஸ்காரம் பண்ணுவான், அக்ர பூஜை பண்ணுவான். அவ என்ன கேட்கிறாளோ அதை கொடுப்பான். இப்படி அவன் பலிஷ்டனாயிருந்து கொஞ்சம் அசுரஸ்வபாவம் உடையவனாய் இருந்தால் கூட பிராமண பட்சபாதியாயிருந்தான். வைதிகர்களை ஆராதனை பண்ணினான். வைதிகர்களை ஆதரிச்சான் ஜராசந்தன். எல்லாம் மகாபாரதத்தில் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் பிராமண சாபம் போனோம் பிராயச்சத்தெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் ஜராசந்தனுக்கு ஏற்படும். அது அவசியம் இல்லை.